நம்ம வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கிற ஒவ்வொரு அடியிலையும் அவமானங்களும் வலிகளும் வரதான் செய்யும். ஆனால் அதுதான் உங்களை வலிமையுள்ள ஒரு மனுஷனாக மாற்றும். உங்களோட திறமை மேலே நம்பிக்கை வைங்க. அப்போ தான் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆற்றல் முழுமையாக வெளிப்படும். நீங்கள் கீழே விழுந்தா வருத்தப்படாதீங்க. ஏன்னா அங்கே தான் நீங்கள் மேலே உயர்றதுக்கான பாதைகள் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். யாருக்காகவும் எதுக்காகவும் உங்களோட குணத்தை மாற்றிக்காதீங்க. நீங்கள் நீங்களாவே இருங்க. ஏன்னா உண்மையாக இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களோட குணத்தை ஏற்றுப்பாங்க. உங்கள் கடந்த காலத்தை எப்போவுமே ஒரு பாடமாக மட்டுமே வச்சுக்கோங்க. அதை ஒரு சுமையாக எடுத்துக்கிட்டே போகாதீங்க. உறவுகளோட உண்மை முகங்கள் சில நேரத்தில் நம்மளுக்கு வலியை தரலாம். ஆனால் அந்த வலியை ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை மேலும் வலிமையாக்கலாம். உண்மையான உறவு எப்போவுமே உங்களை காயப்படுத்தாது. அப்படி உங்களை அவங்க காயப்படுத்தினாங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு தகுதியற்றவங்க. ஒரு சில உறவுகள் பார்த்தீங்கன்னா ஒரு சில பாடத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காகவே நம்மளோட வாழ்க்கையில் வரும். அந்த பாடத்தை கற்றுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போங்க. உங்களோட இதயம் உடைஞ்சா நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அந்த விரிசல் வழியாக தான் வெளிச்சமானது உள்ளே நுழைய முடியும். உங்களை நீங்களே நேசிக்க தொடங்கும் போது தான் மற்றவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு தேவையான அன்பை நீங்களே பெற முடியும். தோல்வி அப்படின்றது ஒரு முடிவு கிடையாது, அது புதிய தொடக்கம். உங்களோட கனவை எப்போவுமே பார்த்தீங்கன்னா கைவிடாதீங்க. அது எல்லாமே நனவாகிற வரைக்கும் போராடுங்க. உறவுகளோட உண்மை முகம் பார்த்தீங்கன்னா சில சமயம் முகமூடிக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கும். நீங்கள் அதை அடையாளம் காணும்போது உங்களோட இதயம் வலிக்கும். ஆனால் அது உங்களுக்கு வலிமையும் தெளிவையும் கொடுக்கும். யார் உங்களை உண்மையாகவே நேசிக்கிறாங்க அப்படின்றதையும் யார் அவங்களோட சுயநலத்துக்காக உங்களை பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத காலம் கண்டிப்பாக வெளிப்படுத்தும். ஒருத்தவங்க உங்களை காயப்படுத்துகிற போது அவங்களோட உண்மையான குணம் வெளிப்படும். அந்த தருணத்தில் அவங்க உங்களோட வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு தகுதியானவங்களா அப்படின்னு கேள்வி கேட்க தயங்காதீங்க. உங்களுக்கு தேவைப்படும் போது உங்களோட பக்கத்தில் இல்லாதவங்களும் உங்களோட வெற்றியை பார்த்து பொறாமப்படுறவங்களும் உங்களோட உண்மையான நண்பர்கள் இல்லை அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க. ஒரு சில உறவுகள் ஒரு இனிமையான கனவாக தொடங்கி ஒரு மோசமான யதார்த்தமாக முடிவையும் கொடுத்துட்டு போயிடும். ஆனால் அந்த கனவையே நம்ம கண்டுட்டோம் அப்படின்னு வருத்தப்படாதீங்க. அந்த யதார்த்தத்தில் இருந்து பாடத்தை கற்றுக்கோங்க. பல நேரத்தில் நம்ம நேசிக்கிறவங்களோட வார்த்தையை விடவும் அவங்களோட மௌனம் தான் நம்மளுக்கு அதிக வலியை தரும். அந்த மௌனத்தில் தான் அவங்களோட உண்மையான முகம் தெளிவாக தெரியும். உங்களை விட்டு விலகி சென்றவங்கள நினச்சி வருத்தப்படாதீங்க. ஏன்னா உங்களுக்கு சொந்தமானவங்க உங்களை விட்டு ஒருபோதும் விலக மாட்டாங்க. விலகுனவங்க எப்போவுமே உங்களுக்கானவங்க கிடையாது. ஒருத்தங்க உங்கள் முகத்துக்கு முன்னாடி ஒருத்தங்களாகவும் உங்கள் முகத்துக்கு பின்னாடி ஒருத்தங்களாகவும் இருந்தால் அவங்க உண்மையான முகத்தை பார்த்து பயப்படாதீங்க. ஏன்னா அப்படிப்பட்டவங்க உங்களோட வாழ்க்கையில் நீண்ட காலம் நிலைக்க மாட்டாங்க. உறவு அப்படின்றது ஒரு கண்ணாடி மாதிரி. நீங்கள் அதுக்கு என்ன கொடுக்குறீங்களோ அதை தான் அது உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். சில நேரத்தில் அந்த பிரதிபலிப்பு கசப்பான உண்மையை கூட காட்டும். உங்களை சூழ்ந்திருக்கிற வட்டத்தை பாருங்க. யார் உங்க சந்தோஷத்துல உண்மையாவே பங்கு எடுத்துக்கிறாங்க, யாரு உங்களோட வீழ்ச்சியில ரகசியமா சிரிக்கிறாங்க, இத கண்டிப்பா நேரமானது உங்களுக்கு உணர்த்தும். உங்களை உயர்த்துற உறவுகளையே பார்த்தீங்கன்னா நீங்க தேர்வு செய்யுங்க. உங்களை நிலைகுலைய செய்கிற உறவுகள் ஒருபோதும் உங்களோட வளர்ச்சிக்கு உதவாது. அதுக்கு பதிலாக அது உங்களையே சிதைக்கும். உங்களோட நேரமானது விலை மதிப்பு இல்லாதது. யார் உங்களை மதிக்கிறாங்களோ, யாரு உங்களோட நேரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அப்படிப்பட்டவங்க கூட மட்டுமே உங்களோட நேரத்தை செலவிடுங்க. தேவையில்லாத பேச்சையும் தேவையில்லாத உறவுகளையும் தவிர்த்திடுங்க. உங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு விவரத்தையும் உங்களோட தனிப்பட்ட விஷயங்களையும் எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் இல்லை. சில விஷயத்த உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறது தேவையில்லாத சிக்கல்களையும் தவறான புரிதல்களையும் தவிர்க்க உதவும். ஒவ்வொரு உறவுக்குமே ஒரு எல்லை உண்டு. நீங்க கொடுக்குற அன்பையோ ஆதரவையோ எல்லார்கிட்ட இருந்தும் அதே அளவுல எதிர்பார்க்காதீங்க. யதார்த்தமான எதிர்பார்ப்பை வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா என்னைக்குமே ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். எந்த உறவு உங்களோட மன அமைதியை குலைக்குதோ இல்லை எதிர்மறையாக உங்களை பாதிக்குதோ அந்த உறவு கிட்ட இருந்து விலகிருங்க. உங்களோட மனநலன் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். உங்களை மதிக்காத உங்க உணர்வுகளை புறக்கணிக்கிற உறவுகளுக்குள்ள அதிக ஈடுபாடா இருக்காதீங்க. அது உங்களோட சுயமரியாதையை இழக்க நேரிடும். இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் பார்ட் அண்ட் தேர்ட் பார்ட் இது ரெண்டையுமே பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நம்ம வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கிற ஒவ்வொரு அடியிலையும் அவமானங்களும்